வணக்கம். வண்ணக்களஞ்சியத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சண்டே ஸ்பெஷலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கிற மட்டன் குழம்பு. ராம்நாத் ஸ்டைலில் மட்டன் குழம்பு எப்படி செய்யணுன்றதை வாங்க பார்க்கலாம். கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த டிஷ் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பின் பண்ணியிருக்கேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. முதல்ல மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டை ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் அரைக்க போகிறோம். இந்த டிஷ்ஷுக்கு ஸ்பெஷலாக சேர்க்குற இன்னொரு இன்க்ரீடியண்ட் என்னென்னா முந்திரி, கசகசா. இதை ரெண்டுத்தையும் ஒன்றாவே ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஊற வச்ச முந்திரி, கசகசாவை இதோடு சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இஞ்சி பூண்டு முதல்லையே அரைச்சிடலாம். அப்போ தான் உங்களுக்கு பேஸ்ட் நல்ல ஸ்மூத்தாக இருக்கும். 1/4 கிலோ அளவுக்கு வெங்காயத்தை எடுத்து நல்ல நீள வாக்கில் கட் பண்ணிக்கலாம். 2 பழுத்த தக்காளி பழத்தை பொடியாக கட் பண்ணிக்கலாம். 2-3 பச்சை மிளகா ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கலாம். சைட் டிஷ்க்கு மீனை நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு மசாலா போட்டு கலந்து 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். முதல்ல ஒரு குக்கரில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு 1/4 கிலோ வெங்காயத்தை 2 பகுதியாக பிரிச்சுக்க போகிறோம். ஒரு பகுதியை நல்ல கோல்டன் கலரில் வதக்க போகிறோம். இந்த டிஷ்ஷுக்கு வெங்காயத்தை முதல்ல போடுறது நல்ல கிறிஸ்பாக வறுக்கணும். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் இருக்கிறது என்ன பண்ணோன்றதை நான் சொல்கிறேன். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். வெங்காயம் வதக்கிறப்பவே தக்காளி பழத்தை துண்டர்களாக்கி அதையும் சேர்த்து வதக்கிட போகிறோம். நெக்ஸ்ட்டு இதுக்கு காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கலாம். மிளகும் சேர்க்க போகிறோம். காரத்துக்கு மிளகாத்தூளும் சேர்க்க போகிறோம். காரம் கொஞ்சம் உரப்பாக தான் இருக்கும் இந்த டிஷ்ஷுக்கு. அதே போல் இந்த கிரேவியில் உருளைக்கிழங்க பெரிய பீசஸாக கட் பண்ணி சேர்க்க போகிறோம். அதனால் கிரேவி கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இதை சப்பாத்தி, இட்லிக்கு தொட்டுட்டு சாப்பிட்லாம். ரைஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அரைச்சி வச்சுருக்க மசாலா விழுதை இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். முந்திரி, கசகசா சேர்த்தனால குக்கரில் அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கைவிடாமல் நல்லா கிளறிட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு அது நல்ல எண்ணெயில் வதக்குனதுக்கப்புறம் நம்ம இதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டன் இதுக்கு தனி கறி தான் சேர்த்து செய்யணும்னு அவசியம் இல்லை. எலும்பு கறி அதோடு சேர்த்து செஞ்சாலே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் மினிமம் குவான்டிட்டி சொல்லியிருக்கேன், 1/2 கிலோ. நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணுன்னா வெங்காயத்தோட அளவு மற்ற பொருட்களோட அளவையும் அதிகப்படுத்திக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, மிளகாத்தூள், கரம் மசாலா பொடி, மஞ்சப்பொடி இதையும் சேர்த்துட்டு நல்லா கறியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வதக்கிடலாம். எல்லாமே வதங்கிறதுக்கு ஒரு 20-25 நிமிஷம் வரைக்கும் ஆகும். கறி, மசாலா பொருட்கள் எல்லாம் ஒன்றா கலந்ததுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு மிக்ஸி கழுவுன தண்ணியை இதில் சேர்த்துற போகிறோம். அதுக்கு முன்னாடி தோல் சீவி பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை இதில் சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து லைட்டாக வதக்கிட போகிறோம். கடைசியாக நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் வதக்க வேண்டாம். ஏன்னா இந்த கிரேவியில் வெங்காயம் பாதி நல்லா வதங்கியிருக்கணும். மிச்ச பாதி வெங்காயம் பச்சையாக இருந்தால் தான் இந்த கிரேவியில் டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போது வெங்காயத்தை சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் தாராளமாக சேர்த்து கறியை நல்லா வேக வச்சுக்கலாம். கறி வெந்ததுக்கப்புறம் தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா குழம்பு நல்லா கொதிக்க விட்டோம்னாலே குழம்பு கொஞ்சம் கெட்டித்தன்மைக்கு வந்துடும். இப்போ இதுக்கு உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடலாம். கொஞ்சமாக புதினா தழைகளையும் கருவேப்பிலையும் இந்த நேரத்தில் பாதி, அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம புதினாவும் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருந்தோன்னா அதில் பாதி அளவுக்கு இப்போ சேர்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். கொதி வந்ததுக்கப்புறம் லாக் பண்ணிவிட்டு 6-7 விசில் விடலாம். ஒவ்வொரு கறி வேகிறதுக்கு டைம் கொஞ்சம் வேரியேஷன் ஆகும். அதனால் கறி வேகிறத நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போது 5 ப்ரெஷர் வந்திருக்கு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இதை கூல் ஆகிறதுக்கு விட்டுடலாம். கூடவே நம்ம ஃபிஷ்ஷையும் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு பக்கம். இப்போது கம்ப்ளீட்டாக ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. குழம்பு எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துடலாம்.
குக்கரை ஓப்பன் பண்ணவே உடனேவே வாசனை அவ்வளோ கம்மன்னு வருது. நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. குழம்பு ஓரளவுக்கு கெட்டியாக இருக்குது. இதை விட இன்னும் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரணுன்னா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். மீன் துண்டுகளையும் நான்ஸ்டிக் பேனில் போட்டு தேங்காய் எண்ணெயில் வறுத்தோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் தேங்காய் எண்ணெயில் தான் இந்த மீன்களை வறுக்கிறேன். இப்போ டேஸ்டியான ராம்நாட் ஸ்டைல் மட்டன் குழம்பு கூடவே மீன் வறுவல் ரெடி. இதே டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்களோ சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக உங்களை பாராட்டுவாங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்கணுன்னா வண்ணக்களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.